செய்தே சுற்றித் திரிந்த ஆண்டவர். அல்லேலூயா. கூக்குரலையும் அழுகையின் சத்தத்தையும் நம் ஆண்டவர் கேட்கிறார். ஆகாருடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டார். தானியேலுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். எஸ்தருடைய உபவாசத்தை கர்த்தர் அங்கீகரித்தார். அதே ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர். அல்லேலூயா. இரத்தம் சிந்தினவர். அவர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை காட்டிலும் இந்த நாட்களில் இருக்க புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயம் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கார் இல்லையா? அதுதான் இந்த மாதம் வாக்குத்தத்தத்தை பார்க்கிறோம். எடுத்தவங்க வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 28வது வாக்கியம். The book of John chapter 10 verse 28. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஆமா. ஏன் அந்த ஆடுகளுக்கு குறித்து ஆண்டவர் பேசுறார். அந்த ஆடுகள் ஒரு பொழுது என்ன செய்கிறது இல்லை, கெட்டு போவதில்லை. அது இன்னும் ஆழமா இன்னும் அதை பார்த்தா வியாதினாலேயோ கொள்ளை நோயினாலேயோ பல அசுத்த கிரியையினாலேயோ அந்த ஆடுகள் என்ன செய்யறதில்ல, கெட்டு போவதில்லை. சிலருடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது மருத்துவமனையில் போய் பார்த்தா என்ன வேதனையாக இருக்கிறது, என்ன வியாதி என்னன்னே தெரியல. பலர் சில மாதங்களாக கோமாவில் இருக்கிறாங்க, என்னன்னே புரியல. அது பிரெயின் டெட் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் கர்த்தர் பாருங்க, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, அவைகள் என்ன செய்வதில்லை, கெட்டு போவதும் இல்லை. இரண்டாவது, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஒருவனும் என் கையில் என்ன செய்ய முடியாது, பறித்து கொள்ள முடியாது. நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒருவரும் என்ன செய்வதில்லை, கெட்டு போவதில்லை. ஒருவனும் என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்றார், எல்லாருக்கும் நித்திய ஜீவன், என் பிள்ளைகளுக்கு எல்லாம் நித்திய ஜீவன். அந்த 27வது வசனத்துல தான் வாசிக்கிறோம், யாருக்கு கர்த்தர் நித்திய ஜீவன் கொடுக்கிறார் என்றால், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. சத்தத்தை கேட்கிற ஆடுகள். என்னது? சத்தத்தை கேட்கிற ஆடுகள். சத்தம் என்று கேட்கும் சொல்லும் பொழுது கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, நித்திய ஜீவன் கொடுக்கிறாரு. அப்புறம் நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் என்ன செய்யணும், ஆடுகளை அறிந்திருக்க வேண்டும். நான் ஆண்டவர் அறிந்திருக்கிறேன். ஏசு நல்லவர், ஏசு சர்வ வல்லமுள்ள தேவன், சுகப்படுத்துகிற தேவன், அற்புதங்களை செய்கிறவர், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார். இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். நான் அறிந்திருக்கிறேன். முக்கியமான காரியம் என்னவென்றால், இயேசு என்ன அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, இயேசு என்ன செய்ய வேண்டும், என்ன அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சகையை பார்த்து அவன் மரத்து மேலே ஏறி உட்கார்ந்துருக்கிறான். சகையுக்கு இயேசு தெரியாது, ஆனால் இயேசுக்கு சகையு அறிந்திருந்தார். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவரோ என்பது பார்ப்பதற்காக இந்த சகை என்ன செய்தார், ஒரு காட்டத்தி மரத்து மேலே ஏறி உக்காந்துக்கிட்டாரு. ஏறி உக்காந்துட்டு ஜனக்கூட்டத்து நிமித்தமாக அவர் குள்ளமாக இருந்தபடினாலே அவர் என்ன செய்ய முடியாது, கூட்டத்தில் இயேசுவை பார்ப்பதற்கு தான் அவர் அத்தி மரத்தில் ஏறினார். அவரோடு பேசுவதற்காக அல்ல, அவரை கூப்பிட்டு ஆண்டவரே ரபி என்று சொல்வதற்காக இல்லை. இது ஏசு ஏசு ஏசுன்னு சொல்றாங்களே, இவர் எப்படிப்பட்டவர், எப்படி இருக்கிறார் அவரு, பார்ப்பதற்காக என்ன செய்தார், அவரு அத்தி மரத்து மேல ஏறி உக்காந்துக்கிட்டாரு. ஆனால் இயேசுவோ என்ன செய்தார், அந்த இடத்துல அங்க சக்கேயு இருந்த இடத்திலே இருந்த சக்கேயு இருக்கிற இடத்துல இயேசு வந்து நின்றார். அது அற்புதம். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் நாம் உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தையை நாம் செவி கொடுத்து அதன்படி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இயேசுவினுடைய அந்த அந்த அறிவு, இயேசுவை குறித்து அறிகிற அறிவு நமக்குள்ள பெருக ஆரம்பிக்கும். அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்போ வருவார், ஏன் வர்றாரு, எதற்கு வர்றாரு, அந்த எண்ணம் மூச்சு இருந்துகிட்டே இருக்கும் பொழுதுதான் அந்த சகையு இருந்த இடத்துல வந்து என்ன செய்யறாரு, வந்தபோது வந்து அங்க என்ன செஞ்சிட்டாரு, பார்த்து ஆமா நின்னுட்டாரு. அவர் நின்னுட்டு எங்க பாக்குறாரு, சகையு பாக்குறாரு. சகையு சீக்கிரமா இறங்கி வா. பேருடிப்பா தெரியும். அதாவது
ப்ரேயர் ரிக்வஸ்ட் தான் கொடுத்தாங்களா சீஷர்கள்? ஏதாவது எழுதி கொடுத்தாங்களா? ஆண்டவரே, இந்த அத்திமரம் வரும் பொழுது மேலே ஒருத்தன் உக்காந்துருப்பான், அவன் பேர் என்னது? சகையோ, அவனை கொஞ்சம் வர சொல்லுங்க ஆண்டவரே, அப்படி ஏதாவது சொன்னாங்களா? ஒன்றுமே சீஷர்களுக்கே தெரியாது, இயேசுவுக்கு தெரியும். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு உங்களுக்கு தெரியும். ஆமென். நீங்க எப்படிப்பட்டவரோ என்ற வாஞ்சை தாகம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிப்பாருங்கள். அல்லேலூயா. ருசிக்கும் பொழுது உங்க அழுகைக்கு கர்த்தர் வந்து நிற்பார். ஐயா, கர்த்தர் வந்து நிற்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் வந்து நிற்பார். ஆமென். நீங்கள் எப்படிப்பட்டவர் என்று, இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்ப்பதற்காக போன நாம், நம்மை பார்த்து இயேசு நிற்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆமென். நித்திய ஜீவன் கொடுப்பேன் என்று வாக்கு, அவர் வாக்குரைத்ததை நிச்சயம் கர்த்தர் நிறைவேற்றவராக இருக்கிறார். இந்த கால நேரத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை இன்னும் அறிந்து இன்னும் நெருங்கி அவரை ருசிக்கும் பொழுது, அவரை நோக்கி பார்த்த யாவருக்கும், அவருக்காய் காத்திருக்கிற யாவருக்கும் கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 5வது வசனம். The book of the Numbers chapter 27 verse 5. மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனான். மோசே அவருடைய நியாயத்தை கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு கொண்டு போனான். Moses brought their case before the Lord. There was a case. ஒரு நியாயம். அந்த நியாயம் என்ன? அதே 27ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பம், மனாசேயினுடைய பிள்ளைகள், மனாசே 12 கோத்திரம், அதுல ஒரு கோத்திரம் என்ன கோத்திரம்? மனாசே கோத்திரத்தில் இருந்ததான ஒரு சிலர் வந்து மோசே கிட்ட ஒரு நியாயத்தை கேட்கிறாங்க. they bringing a case. நியாயத்தை கொண்டு வந்து மோசே கிட்ட வைக்கிறாங்க. என்னன்னு வைக்கிறாங்க? எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணம் அடைந்தார். எங்கள் தகப்பன் வனாந்திரத்திலே மரணம் அடைந்தார். இது யார் கேட்கிறது? மனாசனுடைய பின் சந்ததியில் இருக்க பிறந்த பிள்ளைகள். வாங்க பேர்லாம் பார்க்குறங்க. மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால் என்பவர்கள். அல்லேலூயா. யாருக்கா வரிசையா பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் இந்த பேரை வச்சிருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை பிள்ளைங்க மொத்தம்? 5. மல்கால், நோவால், ஒல்க்லால், மில்க்லால், திர்சால். எத்தனை ஆச்சு? 5 பிள்ளைங்க. அல்லேலூயா. வரிசையா பேரை வைங்க. கர்த்தர் நல்லவர். இந்த 5 பிள்ளைகளும் பாருங்க, யாருமே மோசகிட்ட நியாயம் கேட்க போல அந்த பெண் பிள்ளைகள் போறாங்க. அப்பயே அடக்கம் ஒடுக்கலாம் நம்ம ஊர்ல பொம்பளை பிள்ளை பேசக்கூடாது, ஒடுக்கமா அடக்கமா இருக்கணும். ஆனால் இந்த 5 பிள்ளைகளும் மனாசேயுடைய கோத்திரத்தினுடைய இந்த பேத்திங்க என்ன செய்யறாங்க? போய் மோசே கிட்ட நியாயம் கேட்கறாங்க. என்ன நியாயம் கேட்கறாங்க? 3வது வசனம். தகப்பன் வனாந்தரத்தில் மரணம் அடைந்தார். தகப்பன் வனாந்தரத்திலே மரித்து போனார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. இல்ல அந்த செத்து போனாங்கல்ல கோராகின் கூட்டம், மோசைக்கு விரோதமாக எழும்பி, சபைக்கு விரோதமாக எழும்பி எல்லாம் முறுமுறுத்து மோசேவை அடிக்க போயிட்டாங்க, கொலை செய்ய போயிட்டாங்கல்ல. அப்போ கொலை செய்யும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? பூமி என்ன செஞ்சது? பிளந்து லட்சக்கணக்கான பல லட்சம் மக்கள் பூமி என்ன செஞ்சிருச்சு? விழுங்கி போட்டுடுச்சு. அந்த கூட்டத்தாரில் எங்கள் அப்பா இல்லை. எங்கள் அப்பா அவ்வளோ மோசம் கிடையாது. அந்த விழுங்கின கூட்டத்தில் எங்கள் அப்பா மரிக்கல, தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். பாவத்தினால மரிச்சாருப்பா. இயற்கை மரணத்தில் மரிச்சிட்டார். அவருக்கு குமாரர் இல்லை. அவருக்கு ஆண் பிள்ளைகள் இல்லை. அவங்களுக்கு என்ன இல்லை? ஆண் பிள்ளைகள். நாங்கள் 5 பொம்பளை பிள்ளைங்க. இப்படி நம்ம ஊரில் சொன்னால் 5 பொட்டை பிள்ளைங்க, 5 பெண் பிள்ளைகள். நாங்கள் வந்து நிற்கிறோம். அவருக்கு எங்கள் அப்பாவுக்கு என்ன இல்லை? ஆண் பிள்ளைகள் இல்லை. எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். நல்லா புரிஞ்சுங்க. அந்த நாட்களிலே தேவருடைய சட்டத்தின்படி ஒருவன் ஆண் பிள்ளைகள் இருந்தால்தான் அவனுடைய பேர் என்ன செய்யப்படும்? அவனுடைய பேர் அந்த வம்சத்தில் வரும்.
ஆண் பிள்ளைகள் இல்லாத பட்சத்தில் அந்த தகப்பனுடைய பேர் என்ன செய்யாது, அந்த வம்ச வழியில் இருக்க அந்த பேர் வராது. இப்போ இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறுல பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இப்படியே வந்து 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 கடைசியாக பார்த்தா ஒரு அம்மா பேர் சேருது. யாரு யாரு? ரூத், போவாஸ், அங்கே பேர் வருது. அப்புறம் இன்னொரு அம்மா பேரும் வருது. யாருடைய பேர்? ரஹாப். கர்த்தர் அதெல்லாம் மாத்திராரு பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த பிள்ளைங்க போய் கேட்குறாங்க, எங்கள் அப்பாவுக்கு ஆண் பிள்ளை இல்லாதனால எங்கள் அப்பாவோட பேர் வம்சத்திலிருந்து எடுப்பட்டு போவது நியாயமா? எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும், எங்களுக்கு உள்ள பங்கு வேணும். மோசேயும் ஆரோனும் என்ன செய்கிறாங்க, 12 கோத்திரத்துக்கு அந்த தேவன் வாக்கு தத்தம் பண்ணின அந்த தேசத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு 12 கோத்திரத்துக்கு என்ன செய்யணும், பங்கிட்டு கொடுக்க வேண்டும். மோசே அதை செஞ்சிட்டாரு, பங்கிட்டு கொடுத்துட்டாரு. பங்கிட்டு கொடுத்ததில் இவருடைய யாரு, அந்த யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களாகிய மனாசேயின் குமாரனாகிய மாக்கீரீன் என்று சொல்லுபவருக்கு 5 பெண் பிள்ளைகள். அவளுக்கு என்ன இல்லை, ஏன் உங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்? நீங்கள் பெண் பிள்ளைகளுக்கு என்ன இல்லை, சொத்து கிடையாது, பெண் பிள்ளைகளுக்கு இந்த பங்கு கிடையாது. இப்போ இவங்க தவித்துக்கிறாங்க, ஐயோ எங்களுக்கு ஒன்றுமே இல்லையே, தகப்பன் மரித்து விட்டார், எங்களுக்கு இந்த காணியாட்சியில் எங்களுக்கு என்ன இல்லை, பங்கு இல்லையே என்று தவிக்கும் பொழுது தான் இந்த 5 பேரும் வந்து மோசேயின் இடத்துல தங்களுடைய காரியத்தை வைக்கிறார்கள். எங்களுக்கு என்ன வேணும்? பங்கு வேணும், எங்களுக்கு பங்கு வேணும், நிலம் வேணும், எங்களுக்கு இடம் வேணும். எங்களுக்கு யாருக்கு நம்பி போவோம்? எங்களுக்கு பெரியப்பா, சித்தப்பா, அம்மா கூட பிறந்தவங்களும் அப்பா கூட பிறந்தவங்களும் என்ன செய்யல, எங்களை அங்கீகரிக்கவில்லை. அந்த நாட்களிலே ஒரு காரியம் இருந்தது, ஆண் பிள்ளைகளுக்கு தான் சொத்து, பெண் பிள்ளைகளுக்கு என்ன இல்லை. கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அதுதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சொத்து என்ன செய்யக்கூடாது, பெண் பிள்ளைகள் வரக்கூடாதுன்ற ஒரு சட்டம் முன்னே இருந்தது. அதனால் அந்த சட்டத்தின்படி, எபிரேயோட சட்டத்தின்படி, எபிரேயன் ஒழுக்கின்படி பெண் பிள்ளை 5 பேருக்கும் இல்லை. இப்போ அவங்களுக்கு இப்போ இடம் இல்லை, தங்குவதற்கு இடம் இல்லை. அவங்க தத்தளிக்கிறதை ஒரு சூழ்நிலையில நாம் பார்க்கிறோம். இந்த 5 பிள்ளைகளை மோசே இடத்துல வைக்கிறாங்க. மோசே, நியாயத்தை சொல்லுங்கப்பா. ஐயா, எங்களுக்கு நியாயம் சொல்ல மாட்டீரோ? இந்த அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கும் நியாயம் மாற்றப்பட்டு இன்னைக்கு அநியாயம் தான் இன்னைக்கு சமுதாயத்தில் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. உண்மைக்கு வேல்யூ இல்லை, பரிசுத்தத்துக்கு வேல்யூ இல்லை. இன்னைக்கு எப்படி ஆகி போயிடுச்சுன்னா எல்லாமே பிளாஸ்டிக் தாங்க இங்கே இடம் இருக்குது. இங்கே ஒரிஜினலுக்கு இங்கே இடம் இல்லாமல் ஆகி போயிடுச்சுங்க. பிளாஸ்டிக் வந்து அடிக்கடி சொல்வேன், மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. அருமையான தேவனுடைய ஜனமே, தத்தளிப்பின் பாத்திரத்தோடு இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கலாம். ஐயோ எனக்கு பங்கு இல்லையே, ஐயோ எனக்கு சொந்தக்காரனை ஏமாத்திட்டாங்களே, ஐயோ உடன் பிறந்தவங்கலாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்களே கொடுக்கலையே, ஏமாத்திட்டாங்களேன்னு. ஆனால் இந்த பிள்ளைகள் 5 பேரும் யாரு? மல்க்லால், நோவால், ஒல்க்லால், மில்க்லால், திர்சால் ஆகிய இந்த கூட்டம். நீங்க இங்க இருக்கலாம். நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க மனுஷிகத்திலே நீங்கள் இழந்த காரியத்தை போராட வேண்டாம். மனுஷிகத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறி போக வேண்டும் என்றால் ஏமாற்றங்கள், வருத்தங்கள், சஞ்சலங்கள், துக்கங்கள், வேதனைகள் இவைகள் உங்களை முன்னேறாதபடிக்கு அவைகள் பின்னெழுக்கும் என்று நான் சொல்லுகிறேன். என் வாழ்க்கையில பலமுறை அனுபவித்திருக்கிறேன். ஏமாற்றப்பட்டோம், வஞ்சிக்கப்பட்டோம், திருடப்பட்டோம், என்னெல்லாம் சொல்லலாம். ஆனாலும் ஒன்னே ஒன்று ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே எதை நான் இழந்தாலும் ஒன்னை இழக்க விரும்பல, உண்மையும் உங்களோட அழைப்பையும் உங்க அன்பையும் உங்க விசுவாசத்தையும் ஆண்டவரே எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த தேவ ராஜ்யத்தை நான் இழக்க விரும்பல. ஆண்டவரே எனக்கு நீங்க தான் வேணும், எனக்கு காரியத்தில் எனக்கு நியாயம் விசாரிங்க என்று சொன்ன பொழுது கர்த்தர் வெட்கப்படுத்த விடவில்லை. கர்த்தர் உங்களை ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டார். ஒருவரும் அவர் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. உலகம் கொடுக்க வேண்டிய உங்க பங்கை வஞ்சித்து போடலாம், ஏமாற்றலாம், உங்களை தூஷிக்கலாம், நியாயத்தை புரட்டி போடலாம். ஆனால் கர்த்தருடைய நியாயம் என்ன தெரியுமா? நான் உனக்கு நித்திய ஜீவன் அளிப்பேன்.
என் கண்கள் உன் கருவா இருக்கும் பொழுது என் கண்கள் உன்னை கண்டது. நான் அல்லவா உன்னை உருவாக்கினேன், நான் அல்லவா உன்னை சிருஷ்டித்தேன். ஆண்டவர் இந்த காலிலே சொல்றார், நான் அல்லவா உன்னை ரட்சித்து இருக்கிறேன், நான் அல்லவா என் ரத்தத்தை கொடுத்திருக்கிறேன், நான் அல்லவா உன்னை மீட்டெடுத்து இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மீட்டெடுத்த ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, மனிதரால் நித்திய ஜீவன் கொடுக்க முடியாது. No man can give eternal life. No human powers, no money power can give eternal life. உங்களுடைய வேதனையும் வியாதியையும் துக்கமும் வருத்தமும் சஞ்சலத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க அமர்ந்திருக்கிறீங்க. உங்களுக்கு கர்த்தர் சொல்றார், நான் உங்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பேன். ஹல்லேலூயா. இதற்கு நித்திய ஜீவனுக்கு மேலே வேற எதுவுமே நம்மளோட வாழ்க்கையில கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மிகப்பெரிய உன்னதமான ஒரு அனுபவம் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. எதை இழந்தாலும் எதை இழக்கக்கூடாது, நித்திய ஜீவன். ஆனால் இந்த மோசே என்ன செய்கிறாரு, ஆண்டோட பிரச்சனத்துக்கு போகிறாரு. போய் அங்கே ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணும்போது 6வது வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி பேசுகிறார். மோசையோட பேசுகிறார். தேவஜனமே, மனிதரிடத்தில் நியாயம் கேட்காதீர்கள். Don't take your cases to any human being. நீங்க எந்த மனிதர்கிட்ட நீங்க போய் நியாயம் கேட்குறீங்களோ அன்னிலிருந்து உங்க பிரச்சனை அதிகரிக்குமாயிடும். Your problem gets developed. கொஞ்சம் கொஞ்சமா நீ ஒரு ஆள்கிட்ட சொல்லுவீங்க, அவர் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுவார், அவர் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுவார், அப்படியே மாறிக்கிட்டே போகும். சொல்லாதீங்க, யார்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்களோட வழக்குகளை எங்கே கொண்டு போங்க, கர்த்தரிடத்தில் கொண்டு போங்க. கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். எப்போ பேச ஆரம்பிப்பார்? அவர் உரைத்த வார்த்தையை நீங்கள் கேட்டீங்கன்னா உங்க வார்த்தையை கர்த்தர் கேட்க ஆரம்பிப்பார். அவர் மறு உத்தரவு கொடுப்பதை நீங்கள் கேட்பீர்கள். மறுபடியும் சொல்கிறேன், முதலாவது வேதத்தை கேட்கவும் தேவ மனிதன் கொடுக்கிற வார்த்தை நீங்கள் கேட்க பழகிவிட்டால், வேதம் சொல்லுகிறதும் போதகர் சொல்லுகிறதும் நீங்க செய்ய ஆரம்பித்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில வழக்குகள் சந்திப்பீங்க. நியாயத்தை கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வர ஆரம்பிக்கும். அப்பொழுது அந்த நியாயத்தை மனிதனிடத்தில் அல்ல, அந்த நியாயத்தை கர்த்தரிடத்தில் கொண்டு போங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்காக வழக்காட ஆரம்பிக்கிறதை, உங்களோடு பேசுகிறதை நீங்கள் கேட்பீர்கள். All of a sudden, in a single day or in a fraction of the minute, you cannot hear the voice of God. சவுல் தேவனுடைய சத்தத்தை கேட்டான். There is a limitation. கர்த்தர் கடல் அலைகளுக்கு ஒரு அளவை குறித்து வைத்திருக்கிறார். அந்த அளவுக்கு மீறி போகும் பொழுது இம்மிடியட்டா கர்த்தர் பேசுவார், உடனே பேசுவார். கீழே தள்ளி பேசினார். சவுல் என்ன செஞ்சாரு? கீழே தள்ளினார், கீழே தள்ளி பேசினார். சிலர்கிட்ட உயர்த்தி பேசுவார், சிலர் கீழே தள்ளி பேசுவார். நம்ம கர்த்தர் நம்மளை உயர்த்தி பேசுகிற அனுபவம் உன்னதமான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். கர்த்தர் பேச ஆரம்பிச்ச உடனே செலோபியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான், சரிதான்ப்பா, அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். மோசே, நீ இப்ப சட்டா கிட்டாலாம் பார்த்துட்டு இருக்காத. அந்த 5 பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? சுதந்திரம் கொடுக்க வேண்டும். கொடுப்பா. என்னப்பா நீ? கர்த்தர் சில நேரத்தில் அவர் கிருபை உள்ள தேவன். உங்கள் கண்ணீரையும் உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் மேலே ஒரு அன்பு இருக்குது பாருங்கள். சில 3 காரியம். உங்களோட கண்ணீரும் ஆண்டவர் மேலே இருக்க அன்பையும் ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தையும் கர்த்தர் சட்டத்தை வச்சுலாம் அவர் உங்களுக்கு நடத்த மாட்டார். நீங்கள் அழுது தேவன் மேலே அன்பு வச்சுருந்தீங்கன்னா, விசுவாசம் இருந்தீங்கன்னா, சட்டத்துக்கு மீறி கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. புரியுதா? நம்ம தாங்க சட்டம். ஆண்டவர் பார்வையில் அந்த அன்பு, அந்த விசுவாசம் அப்படி இருக்கும் பொழுது God can do anything for you. But condition. எல்லையில்லாத அன்பு உள்ள தேவன். அப்போ நம்ம மேலே நாம் ஆண்டவர் மேலே எப்படி அன்பு வைக்கணும்?
எந்த நிபந்தனை இல்லாம நீ எனக்கு கொடுத்தனா நான் உனக்கு இது செய்கிறேன் ஆண்டவரே, நீங்க எனக்கு இப்படி செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு இப்படி செய்கிறேன் ஆண்டவரே. நோ, without any direction, without any condition, எந்த வழிமுறை இல்லாம எந்த நிபந்தனை இல்லாம கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் உங்க நியாயத்தை விசாரிப்ப ஆரம்பிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாத்தையும் மாற்ற முடியும். சொல்லுங்க, கர்த்தர் எல்லாத்தையும் மாற்ற முடியாது. போன வாரம் நம்ம தியானிச்சோம், சிலுவையில் அறிக்கை எடுக்கிறான், என்னையும் நினைத்துக்கொள்ளும். சட்டம் இருந்ததா? சட்டம் இருக்கு. நீ அறிக்கை இடணும், நீ முழங்கால் போடணும், நீ அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். ஆனால் அவன் சிம்பிளாக ரட்சிப்பை வாங்கிட்டு போயிட்டான்யா. ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னோட கூட என்னங்க எங்கே இருப்ப? பாரதேசம் சொல்லிட்டு போயிட்டாரு பாருங்க. உன் நியாயம் மனிதர்கள் புரட்டுவார்கள், கர்த்தர் உன் நியாயத்தை புரட்ட மாட்டார். அவர் உங்களுக்கு நீதியை வழங்குவார், சத்துருக்களை கர்த்தர் சிதறடிக்க வைப்பார். அவர்கள் ஒரு நாள் வரும், உங்களுக்கு முன்பாக மண்டியிடுவார்கள். உங்களை வஞ்சித்தவர்கள், உங்களை சபித்தவர்கள், உங்களை ஏளனமாக இணைத்தவர்கள், உங்களை புறக்கணித்தவர்கள், நீங்கள் ஆகாதவர் என்று சொன்னவர்கள் எல்லாரையும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவார். ஆகாத கல் என்று தள்ளப்பட்ட தலைக்கல்லே மூளைக்கு தலைக்கல்லாக மாறிடுச்சு. The rejected stone became a cornerstone. தேவ ஜனமே, படிப்பில்லை, அறிவில்லை, அழகில்லை, பணம் இல்லை, வசதி இல்லை, அந்தஸ்து இல்லை, அப்படி இந்த சமுதாயம் உங்களை ஒதுக்கும் பொழுது ஒரு நாள் வரும், உங்களை கர்த்தர் அவளுக்கு முன்பதாக உங்கள் தலையை உயர பண்ணுவார். கர்த்தர் இடைப்படுவார். சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்வார்? இடைப்படுவார். நடந்த காரியம் என்ன? அவர்களுக்கு சகோதரர்களுக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். சுதந்திரம் கொடுப்பா. அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயா. தகப்பன் ஏற்கனவே வச்சிருக்கிறாரு, ஆனா என்ன இல்லை, ஆண் பிள்ளைகள் இல்லை. Because the father doesn't have the sons, the law says you have not to give the property to your daughters. அந்த சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்த அந்த சுதந்திரத்தை பெண் பிள்ளைகளுக்கு இல்லை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, மோசே மூலமா சட்டத்தை என்ன பண்ண, அமன் பண்ண, திருத்து. ஆமா, செக்ஷன் 9 இப்போ என்ன ஆக போகுது? செக்ஷன் 9A போடு. ஆண்டவர் செக்ஷன் பை செக்ஷனாக கர்த்தர் மாற்ற முடியும். ஐயா, ஆண்டவருக்கு ஃபிக்ஸட் லா முடியாது. கண்ணீரையும் அன்பையும் விசுவாசத்தையும் பார்த்து கர்த்தரை நாம் சுலபமாய் அவருடைய பிரசனத்தில் போய் சேரலாம். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றார்? மோசே பார்த்தா அவளுக்கு நீ என்ன செய், குடு என்று சொன்ன பொழுது கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கி 8வது வசனத்துல, மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திக்கு கொடுக்க வேண்டும். குமாரத்திகளுக்கு என்ன உண்டு? சுதந்திரம் கொடுன்னு சொல்லிட்டாரு. நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். என்ன சுதந்திரம்? என்ன சுதந்திரம்? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அவ்வளவுதானா? கரணத்தை உற்சாகமாய் தட்டி ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்காக வைக்கப்பட்ட அருமையான சுதந்திரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த சுதந்திரத்தை இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்தார். நியாயம் கேட்டு போன பிள்ளைகளுக்கு நியாயம் கொடுக்கப்பட்டது, நியாயம் பெற்றுக்கொண்டார்கள். இப்போ என்ன நியாயம்? எனக்கும் பாளையத்தில் எனக்கு ஒரு சுதந்திரம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை, உனக்கு வீடும் இல்லை, வாசல் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனாலும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நமக்கு ஒரு ராஜ்யத்தில் ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. நித்திய ஜீவன் உடையவர்களுக்கு அந்த வீடு நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. 1 நாளாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 1 நாளாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் குமாரனாகிய சாலமோனே, பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். பாருங்க, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்களுக்கு
இந்த இடத்துல ஒரு ரொம்ப முக்கியமான காரியம் கர்த்தர் சாலமோனோடு சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என் குமாரனாகிய சாலமோனே, ஓ மை பிலவட் சன் சாலமோன். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. நீ உன் பிதாவின் தேவன் என்ன செய்யணும்? அறிந்திருக்க வேண்டும். Thou should know and understand. ஆண்டவரை நாம் நல்லா அறிஞ்சு வச்சிருக்கணும். எது அவருக்கு இஷ்டம், எது அவருக்கு இஷ்டம் இல்லை. ரெபெக்காளுக்கு நல்லா புரிஞ்சு வச்சிருந்தா ஈசாக்கு எது இஷ்டம். அம்மாமார உங்களோட திறமையை நீங்கள் வெளிப்படுத்துகிறது நல்லது தான். ஆனால் மணவாளன் அதை விரும்புகிறதாக இருக்கணும். மணவாளன் விரும்புகிறத சமைச்சு கொடுக்கறதாயா பெரிய மணவாளனுக்கு சந்தோஷம். ரெபெக்காளுக்கு நல்லா தெரியும் தன்னுடைய வீட்டுக்காரர் ஈசாக்குக்கு எப்படி சமைச்சா அவர் எப்படி மயங்குவார். தேவனை நாம் நன்றாக அறிந்து இருக்க வேணும். என் செபத்திற்கு எப்படி ஆண்டவர் பதில் கொடுப்பார், எப்படிப்பட்ட செபத்தை நான் செய்ய வேண்டும். என் ஜனங்கள் அறிவில்லாமல் போனபடினாலே சங்காரமாகிறார்கள். தேவனை குறித்து அறிவில்லை, தேவனை குறித்த ஞானம் இல்லை, தேவனை குறித்துதான வெளிப்பாடு நமக்கு குறைவாக இருக்கப்படினால் தான் இன்னைக்கு நம்ம இன்னும் தத்தளித்து கொண்டு இருக்கிறோம். தேவச்சனமே, தேவன் நம்மளை அதிசயங்களை காண செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. தானியேலை கர்த்தர் அந்த ராத்திரியிலே கர்த்தர் கிரியை செய்து சிங்கங்களின் வாய்களை கட்டின தேவன் அல்லவா. தானியேலுக்கு தெரியும், தேவனை அறிந்திருந்தபடினாலே அவன் எப்பொழுதும் ஒரு வழக்கத்தின்படி தன்னுடைய மேலறை ஜன்னல்களை திறந்து எருசலேம் நோக்கி என்ன செய்து கொண்டிருக்கிறான்? முழங்கால் படிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். அருமையான தேவ ஜனமே, நீ தேவனை அறிந்திருக்க வேண்டும். நம்ம நித்திய ஜீவனுக்கு உள்ள பிரவேசிக்க வேண்டும்னா the first condition, you should understand and know God. தேவனை சும்மா எழுத்தறிவாய் அறிவது அல்ல, தேவனை ஏதோ மேற்பூச்சாய் அறிகிறது அல்ல. You should have a deep understanding about God. தேவனை நன்கு அறிந்திருக்க வேண்டும். At what time my God will hear my prayer? எந்த நேரத்தில் என் ஜெபத்துக்கு பதில் வரும்? நான் அவர்கிட்ட எப்படி பிரவேசிக்க முடியும்? எஸ்தர் அறிந்திருந்தா செங்கோல் நீட்டினா தான் என்ன செய்ய முடியும்? ஆமா, வர முடியும். செங்கோல் நீட்டப்படலன்னா முடிஞ்சது, சோழி முடிஞ்சது. எஸ்தருக்கு தெரியும் எப்படி ராஜாவை தன்னுடைய அறைக்குள்ள கொண்டு வர முடியும். How to bring my king into my room. எஸ்தருக்கு அதை அறிந்திருந்தபடினாலே எஸ்தர் வாழ்க்கையிலே she had success. எஸ்தர் எப்படி ராஜாவை தன்னுடைய அறைக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்று அறிந்திருந்தபடினாலே, ராஜாவை எஸ்தர் தன் பக்கமாய் இழுத்துக்கொண்டார். அருமையான தேவ ஜனமே, நித்திய ஜீவனுக்குள்ள நீங்க பிரவேசிக்கணும்னா first you should have understanding who Jesus is. இயேசு யார்? படத்தில் இருக்கிற இயேசு, கையில் ஆணி அடிக்கப்பட்ட இயேசு, ஒரு முட்கிரீட சூட்டப்பட்ட இயேசு, கால் அடிக்கப்பட்ட இயேசு, அந்த இயேசு அறிந்திருக்கிறேன் இல்லை. Not knowing Jesus in a photo, having Jesus in life. நம்முடைய ஜீவியத்திலே இயேசுவை வைத்து அவருடைய வாழ்க்கை முறையை நன்கு அறிந்து வேத வசனத்தினுடைய அந்த தோரணையில் நீங்கள் போகும் பொழுது இயேசுவை நீங்கள் அறிய முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, சாலமோனே, நீ என் பிரியமானவனே, நீ என்ன செய்யுது? உனக்கு கொடுக்கப்படுகிற வேலை பெரிய வேலை. அதனால் அந்த வேலையில் நீ சக்ஸஸ் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் நீ என்ன செய்யணும்? நீ தேவனை அறிந்து. ரெண்டாவது உத்தம இருதயம். சொல்லுங்க, என்ன இருதயம்? உத்தம இருதயம். பர்ஃபெக்ட் ஹார்ட். the perfect heart. இதுதான் ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். you should have என்ன ஹார்ட்? பர்ஃபெக்ட் ஹார்ட்டா இருக்கணும். மூணாவது காரியம் என்ன இருக்கணும்? உற்சாக மனதோடும். உற்சாகம் எப்படி இருக்கணும்?
உற்சாகமான இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, ஒரு 30 மார்க் கொடுக்குறேன். நம்ம இத்தனை பேர் இருக்கோம். பஞ்சாப் அல்லேலூயா மறக்கவே முடியாது. அங்கே ஒரு பெரிய சர்ச்சுன்னு சொன்னாலே ஒரு 100 பேர் தான், 100-125. சின்ன சர்ச்சுனா ஒரு 6-7 பேர். இந்த 20-25 பேர் சர்ச்சுக்கெலாம் போகும்போது ஜனங்க ஆராதிக்கிறாங்க பாருங்க, நம்மளாம் கிட்டே போக முடியாது. அவங்க உற்சாகத்தை தான் கர்த்தர் பார்த்து அவருடைய கூக்குரலையும் அவர்களுடைய கண்ணீரையும் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 காரியங்கள் நித்திய ஜீவன் போகிறது. முதலாவது என்ன இருக்கணும்? தேவனை அறிந்திருக்க வேண்டும், உத்தம இருதயம் காணப்பட வேண்டும், நல்ல உற்சாகமான ஒரு ஆவி நமக்குள்ள இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு பாட்டு இருக்குல்ல, உற்சாக ஆவி அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வேன், கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் சொல்லி துதிப்பேனே. அதில் ஒரு வரும், உற்சாகமாக எப்படி இருக்கணுமோ, உற்சாகமாக கொடுக்குற இடத்துல தேவன் எப்படி இருக்கிறாரு? பிரியமாக இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம நிறைய பேர் இந்த காணிக்கைக்காக சொல்லுவாங்க, நீங்கள் உற்சாகமாக கொடுக்குறது தேவத்தில். காணிக்கை மாத்திரம் இல்லை, நீங்கள் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணாலும் அந்த ஸ்தோத்திரத்தில் ஜீவன் இருக்கணும், கிறிஸ்பாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அவர் ரசம் கொடுத்தாரு, ஏசு கிறிஸ்து ரசம் கொடுத்தாரு. அந்த பந்தி விசாரிப்புக்காரங்க என்ன சொல்கிறாங்க? இப்போ இந்த ரசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மிகுந்த ருசியுள்ளதாக இருக்கிறது. ஏசு கொடுத்தா ரொம்ப மிகுந்த ருசியாக இருக்கணும். நம்ம அவருக்கு கொடுத்தாலும் எப்படி இருக்கணும்? ரொம்ப கிறிஸ்பாக, ரொம்ப ருசியாக இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உற்சாகம் இருந்தால் தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. போன வாரம் ஒரு சபையில் ஒரு ஆராதனை நடந்துருக்குன்னா, ஒரு பாஸ்டர் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சகோதரிக்காக அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணது, ப்ராஃபஸியாக வருது. அங்கே அப்புறம் சொல்கிறார், தேர்ஸ் a sister here, come forward. நீ இந்த சூழ்நிலையில் நீ வந்திருக்கிற, நீ வா, உனக்கு வீடு இல்லை, உனக்கு இது ஒன்றுமே இல்லை. நேற்று ராத்திரி யூ ஸ்லெப்ட் இன் ஒரு என்ன சொல்கிறது, அவங்க அந்த டிரைவர்ஸ்லாம் இருந்துட்டு அந்த குடிகாரங்களாம் ஒரு இடத்துல தங்குவாங்க. அங்கே போய் நீ தங்கிட்டு இன்னைக்கு காலையில் நீ எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற, கம். அப்போ அந்த அம்மா வந்து நிற்கிது, புருஷன் கைவிட்டான், பிள்ளைகள்லாம் போயிட்டாங்க, யாருமே இல்லை. அப்போ அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, ஐ வாண்ட் யூ எவ்ரி ஒன் டு எம்டி யுவர் பேக்கெட்ஸ். எல்லாருடைய பாக்கெட் என்ன செய்யுங்க? காலி பண்ணுங்க. கம் ஆன், பிரிங் ஃபோர்த் த மணி, empty your purse, empty your packets. ஒரே ஆராதனையில் அந்த மகளுக்கு கிட்டத்தட்ட நம்ம இந்திய ரூபாய்க்கு ஏறத்தாழ 90 லட்சம் ரூபா வருது. அப்போ அந்த பாஸ்டருக்கு, ஆர் யூ ஹாப்பி? அப்போ அந்த அம்மா சொல்கிறது, எஸ். அப்போ அந்த பாஸ்டர் சொல்கிறார், திஸ் மணி கேன் நாட் சேவ் யூ, பட் ஜீசஸ் கேன் சேவ் யூ. ஹல்லேலூயா. Money is only a temporary help. You want a permanent help, it's from Jesus. Hallelujah. அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஜனங்க வந்து எல்லாத்தையும் கொட்டுறாங்க. அந்த அம்மா நிற்க வச்சு அந்த புல்பிட்டில் கொட்டினாங்க. அதை பார்க்கும்போது தேவன் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம் தெரியுமா? மனிதர்கள் உதவி அவசியம், மனிதர் உதவி அவசியம், ஆனால் நிரந்தரமாக நமக்கு உதவி செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த உத்தம இருதயத்தோடு நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுங்க. எப்படி பின்பற்றணும் சொல்லுங்க? என்ன இருதயம்? நல்லா கேட்குறீங்களா? உத்தம இருதயம். நமக்கு அடுத்து என்ன வேணும்? உற்சாகமாக இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்களை இன்னைக்கு ஆவியான சபைக்கு கொடுக்கிறாரு. நீ நன்றாக தேவனை அறிந்திருக்க வேண்டும். தேவன் என்ன செய்யணும்? டீப் அண்டர்ஸ்டாண்டிங். ஹல்லேலூயா. எப்படி என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்? டீப் அண்டர்ஸ்டாண்டிங். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் நம்ம விடவே கூடாது. ஆமென். வியாதி வந்தால் விட்டுறக்கூடாது, ப்ரொமோஷன் வரல விட்டுறக்கூடாது, வேலையில் விட்டுறாதீங்க, சொத்து வரல விட்டுறாதீங்க, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு கர்த்தரை விட்டுட்டீங்கன்னா நமக்கு நித்திய ஜீவனுக்குள்ள என்ன செய்ய முடியாது? போகவே முடியாது. அப்போது கர்த்தர் சொல்கிற ஒரு நல்ல சுத்தமான இருதயமாக வச்சுக்கோ. எரேமியா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 17:9 வாசிக்கிறோம். எல்லாவற்றிலும் பார்க்கலும் இருதயமே மகா திருக்குள்ளதும்
மகா திருக்குள்ளது, மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. மகா கேடு உள்ளதாய் அதை இருக்கிறது. அறியத்தக்கவன் யார்? அதை அறியத்தக்கவன் யார்? The heart is deceitful above all things and desperately wicked. Is it deceitful? எல்லாவற்றிலும் பார்க்கலாம். நமக்குள்ள இருதயம் எப்படிப்பட்டதுங்க? திருக்குள்ளதும். Oh my God, is a deceitful heart. திருக்குள்ள இருதயம். இன்னைக்கு ஒன்று பேசும், நாளைக்கு ஒன்று பேசும், நாளைக்கு ஒன்று பேசும், அடுத்த நாள் ஒன்று பேசும், காலையில் ஒன்று சொல்லுவாங்க, மத்தியானம் ஒன்று சொல்லுவாங்க, மாறி 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 ஐயோ 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 ஐயோ, இங்கே ஒன்று சொல்லுவாங்க, அங்கே ஒன்று சொல்லுவாங்க, அப்படி எப்படி இப்படி. ஏன்? இருதயம் அவங்களை என்ன செய்கிறது? ஆளுகை செய்கிறது. அதனால தான் கர்த்தர் எரேமியாவோட சொல்றாரு, இருதயமே மகா திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. கேடு உள்ளதுங்க இந்த இருதயம். அதுதான் நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் ஒன்றும் தீட்டுப்படுத்தாது, இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் இருதயத்தின் நிரம்பினால் வாய் பேசும். இருதயம் என்ன நிரம்பி இருக்கோ அதுதான் வாய் பேசும். இருதயத்துக்குள்ள இன்னைக்கு காலை வேளையில ஆண்டவர் கேட்கிற, உங்களுக்குள்ள என்ன இருக்கு? கவலையான காரியங்கள் நிரம்பி இருந்தா இப்படி இருக்கிறீங்க? இருக்கேன். சாப்பிட்டீங்களா? துக்கம், பெருமூச்சு, இது எதை காட்டுகிறது? இருதயம் துக்கத்தால் நிரம்பி வழிந்திருக்கிறது. சில ஆளுங்களுக்கு சந்தோஷமே கிடையாது. அவன் முகத்தை பார்த்தாலே அப்படியே ஒரு வியாகுலம் தெரியும். அது ஏன் அந்த முகம் அப்படி தெரிகிறது என்றால், இருதயத்தினுடைய பிரதிபலிப்பு. அந்த இருதயம் ஃபுல்லா காயப்பட்டிருக்கிறது. அந்த இருதயம் ஃபுல்லா வேதனையாய் நிறைந்திருக்கிறது. இந்த இருதயம் ஃபுல்லா எல்லாமே நெகட்டிவ். இது கொஞ்சம் செய்யுங்க, இதெல்லாம் சரி வராது. வேற கொஞ்சம் போங்க, அதெல்லாம் அவங்க போனால் நான் போனால் வேலை நடக்காது. ஏன்? இருதயத்தில் காயங்கள், இருதயத்தில் வேதனைகள், இருதயத்தில் வருத்தங்கள், சஞ்சலங்கள். ஆனால் அந்த காலை வேளையில கர்த்தர் சொல்றாரு, நீ என்னை முழுமையாய் அறிந்திருப்பாயானால் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. உன் குறைவெல்லாம் நிறைவாய் மாறும். நான் எப்படிப்பட்ட தேவன்? நிறைவுள்ள தேவன். நிறைவானது வரும் பொழுது குறைவானது என்ன செய்யும்? ஒளிந்து போகும். வீட்டில் பல பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனை. ஆனால் இயேசுவை கூப்பிட்டு அவர் சிங்காசனத்தை கொடுத்து உட்கார வைங்க, அவர் ஆளுகை செய்தால் அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் மகிழ்ச்சியாக மாற்றுவார். If the king has been invited into your house, if the king is provided a throne, if the Jesus is being kept on the most high position in your family, he will rule you. Hallelujah. அவர் அரசாட்சி செய்வார். அவர் ஆளுகை செய்தால், அவர் ஆளுகை செய்கிற இடத்திலே குறைவுகள் என்பதே கிடையாது. அவர் வாசம் பண்ணுகிற இடத்திலே வியாதிக்கு இடமே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீங்க? அல்லேலூயா. காயப்பட்டவர்கள் காயத்தை கர்த்தர் ஆற்ற வல்லவராய் இருக்கிறார். பாரத்தை சுமக்கிறவர்களுக்கு கர்த்தர் தாமே உங்க பாரத்தை சுமக்க வல்லவராய் இருக்கிறார். நமக்காக சிலுவையை சுமந்த ஆண்டவர், நமக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவர், நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நம்ம பாரத்தை சுமப்பால் இருப்பாரோ? நிச்சயம் சுமப்பார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த இளைப்பாறுதல் தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பீஸ், ரெஸ்ட், ஹார்மனி, ஜாய், gladness, இவ்வளவு கர்த்தர் கொடுக்கிறாருங்க. ஆனா நம்ம காயத்தை டப்பால போட்டு மூடி டைட்டா வச்சிருக்கிறோம். உள்ள இருக்கிற காயம் பிரச்சனை என்ன செய்யறதில்ல, வெளியே விடுறதில்ல. பட்டர்ஃப்ளையை பிடிச்சி, தும்பியை பிடிச்சி என்ன செய்யறாங்க அந்த சின்ன பிள்ளைங்கள அந்த நாட்கள். இப்போ அதெல்லாம் கிடையாது. தும்பினா என்னன்னு தெரியாது, பட்டர்ஃப்ளை என்னன்னு தெரியாது. அவங்க தெரிஞ்சதெல்லாம் அந்த செல்ஃபோன் தான், டிவி தான், யூடியூப் தான். சிங்கம் பார்த்துருக்கேன், என்னடா ஏதோ டிவி பார்த்துருக்குறேன். அன்னைக்கு ஒருத்தன் கேட்டேன், டே என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? அங்கிள் விளாட்றான். அங்கிள் என்னடா விளாட்றேன்? ஃபுட்பால். டேய் ஃபுட்பால் விளாண்டுறா? இல்லை இங்கே கம்ப்யூட்டர் விளாண்டுக்கிறேன்.
இன்னைக்கு எல்லாம் மாயமாலமும் வெளி தோற்றத்தான் இன்னைக்கு பெருசாக இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு இருதயத்துக்குள்ளே வந்துட்டா, அவர் உங்களை ஆளுகை செய்தா, நீங்கள் தான் என்ன செய்யணும்? மரியாள் பரிமளத்தை அழைத்த ஊற்ற ஆரம்பித்தா. ஊற்றுகிற அனுபவம் இருக்கா? இல்லை டப்பா இன்னும் மூடியே இருக்குதா? இயேசு வந்தாலும் டப்பா திறக்கிறது இல்லை. இயேசுகிட்ட போய் டப்பா திறந்து காட்டுறதுங்க இல்லை. ஆண்டவரே இருதயத்தை நிரப்புங்க ஆண்டவரே, உள்ள நிறைய இருக்குது, குப்பை இருக்குது ஆண்டவரே, கவலை இருக்குது, சந்தேகம் இருக்குது, குழப்பம் இருக்கிறது, பல போராட்டங்கள், நாளை குறித்து தானே கவலை. இதெல்லாம் இன்னைக்கு இருதயமாக டப்பாவை என்ன செய்யுங்க? திறக்க ஆரம்பிங்க. திறக்க ஆரம்பிச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற நாற்றம், உள்ளே இருக்கிற குப்பை, உள்ளே இருக்கிற அசுத்தங்கள், உள்ளே இருக்கிற கண்ணீர், காயங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் உள்ளும் புறம்பும் சுத்திகரித்து அவர் தம்முடைய ஆவினால் நிரப்பும் பொழுது உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். நிரம்பி வழியை செய்கிற கர்த்தர், ஹல்லேலூயா சொல்லுங்க, நிரம்பி வழியை செய்கிற கர்த்தர். சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்கள் தலையை உயர பண்ணுவார். சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்கள் குடும்பத்தை பெருக செய்வார். ஹல்லேலூயா. ஆனா அந்த 3 ஒழுங்குகளுக்குள்ள இருக்கணும். இந்த 3க்குள்ள எது 3 சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை அறிந்திருக்க வேண்டும், உத்தம இருதயம், உற்சாகம். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? கொஞ்சம் தான் வந்திருக்குது. நல்லா உற்சாகமா இருங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவனுக்கு ரகசியம். அல்லேலூயா. ஆமா. அப்புறம் வாசிங்க. வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எங்கிருந்து வருகிறது? ஏன் திருக்கும் மகா கேடு உள்ள இந்த இருதயம், வாயின் வார்த்தை எப்படி வருது? திருக்குள்ள வார்த்தையா வருது, கேடுள்ள வார்த்தையா வருகிறது. இந்த வார்த்தையினாலே நாம் காயப்படுகிறோம். வார்த்தையினாலே நீ சிக்குண்டாய். You have been trapped by your own words. You are got into the problem because of your own words. நான் செய்ய என்னால முடியாது இல்ல. இப்ப சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற. இப்ப கிறிஸ்துவை நீங்க அறிந்திருக்க வேண்டும். இப்ப கிறிஸ்துவை அறிந்திருந்தாதான் அந்த வார்த்தை வரும். அவரே என் கண்மலை, அவரே என் பலன், அவரே என் ரட்சிப்புமானவர், அவரே எனக்கு யுத்தம் பண்ணுவார், அவரே என் கண்ணீரை துடைப்பார், அவரே எனக்கு அனுகூலமான துணையாயிருப்பார், அவரே எனக்கு சகாயம் பண்ணுவார், அவரே என்னை போஷிப்பார், அவரே என்னை சுகப்படுத்துவார், அவரே என் குறை நிறைவாக்குவார், அவரே என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார், அவரே என் கண்மலை, அவரே என் பலன். கரணை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இருதயம் இயேசு அறிந்திருந்தா உங்க வாயிலிருந்து வர வார்த்தை என்ன வரும்? இயேசு சொன்ன வார்த்தை வரும். இயேசு என்ன சொல்றாரு? நான் அல்லவா உன் பரிகாரி, நான் அல்லவா உன் தேவன், நான் அல்லவா உன் இரட்சகர், நான் அல்லவா உனக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் நித்திய ஜீவனை உடையவர். He is the God not only providing eternal life, He is God of eternity. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் மாத்திரமல்ல, அவர் நித்திய 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 நித்தியத்திற்கு அவர் தேவனாய் இருப்பார். அவருக்கு முடிவே இல்லை. இப்போ சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? எடுத்து வாசிங்க. 19ஆம் சங்கீதம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே. ஆமா, இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஜெபத்தில் இந்த பாயிண்ட்டை சேர்த்துங்க. என் மீட்பரும் என் கண்மலையுமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. உங்களுடைய சமூகத்திற்கு உங்க வார்த்தை எங்க போகுது? எங்க போகுது? மறக்காதீங்க, தேவ சமூகத்துக்கு போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களோட ஜெபம் தேவ சமூகத்திற்கு போகுது, உங்களோட ஸ்தோத்திரம் தேவ சமூகத்துக்கு போகுது. தேவ சமூகத்துக்கு போய் அங்க அது ரெக்கக்னைஸ் ஆகணும். அங்க கர்த்தர் ஏற்றுக்கொள்ளணும். காயலும் ஆபேலும் பலி செலுத்த வந்தாங்க.
பலி செலுத்தினது உண்மைதான், 2 பேரும் செலுத்தினாங்க. ஆனால் ஒருத்தர் பலி அக்செப்ட் ஆயிடுச்சு, 2 பேரோட பலியும் போச்சு. ஒருத்தர் பலி தான் ஆண்ட சமூகத்தில் ரெக்கக்னைஸ் ஆயிடுச்சு. ஏன் ரெக்கக்னைஸ் ஆயிடுச்சு? அந்த பலியில் என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. அல்லேலூயா. அதான் சொன்ன, ஒரு ஸ்தோத்திரம் பண்ணாலும் அந்த ஸ்தோத்திரத்தில் என்ன இருக்கணும்? ஜீவன் இருக்கணும். அல்லேலூயா. பா, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் என்னோட இடைப்பட்டார், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். ஆண்டவர் ரொம்ப சர்வ வல்லமுள்ள தேவன், என்னை ஆண்டவர் கைவிடவே மாட்டார், என்னை விட்டு விலகவே மாட்டார். அதை சொல்லும் பொழுது ஆண்டவர் என்னை விட்டு விலகவே மாட்டார். நான் ஆராதிக்கிற தேவன் வந்து சாதாரணமான இல்லை. கேட்குறவனுக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா சொல்கிறான் இவன். எது சொன்னாலும் அதில் என்ன இருக்கணும்? ஒரு ஜீவன். சொல்லுங்க, எது சொன்னாலும் அதில் என்ன இருக்கணும்? ஜீவன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க, ஜீவன். ஜெபமா அது ஜீவன் இருக்கணும், ஸ்தோத்திரமா அதில் உற்சாகம், ஜீவன் இருக்கணும். ஆமென், ஆமென். அப்போ நம்ம எடுக்கிற எல்லாம் எங்க போகுது? கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறது. அங்க போய் அதை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். அப்போ உன் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் கர்த்தருக்கு எப்போது எப்படி இருக்கணும்? பிரியமாய் இருந்தால். சொல்லுங்க, பிரியமாய் இருந்தால். if God is pleased, அதுதான் வாசிக்கிறோம். God is pleased, let the word of my heart and the meditation of my heart be acceptable. It should be acceptance. ஏதோ கொடுக்கணும், முத்திரை போட்டு வந்துருச்சுன்னா இல்லை, இல்லை 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 இல்லை, இட் ஷுட் பி அக்செப்டபிள். கர்த்தர் அங்கீகரிக்கிறதா இருக்கணும், கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்கிறதா இருக்க வேண்டும். அருமையான தேவ ஜனமே, நாம் உற்சாகமாய் நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தம் இருந்ததுன்னா, தேவனை அறிந்திருந்தா, சாதாரணமாக ஜெபம் பண்ணுங்களேன். வர்ஷிப்பில் கூட கேட்டோம், சாதாரணமாக ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில் அன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்ததுங்க. ஐ வெப்ட் பை ஜாய். நம்ம சபையில் ஒரு குறிப்பிட்ட, நம்ம சபையை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட சகோதரனை யோசிச்சுட்டே இருந்தேன். அவர் வந்தால் நல்லா இருக்குமே, என்ன வேறு என்னெல்லாம் வேலை இருக்குது, நின்று அப்படியே நான் வீடு முடிக்கிற ஸ்டேஜ் அப்படியே பார்த்துட்ருக்கேன். அவர் வந்து நிற்கிறாருங்க. என்னால் அடக்க முடியல. என்னடா அது இவ்வளவா? நான் ரொம்ப பரிசுத்தம், ஆண்டவர் அமிச்சிட்டார் நான் சொல்லலாங்க, அப்படிலாம் இல்லை. நான் இன்னும் அநேக காரியங்களில் நான் இன்னும் மாறணும், இன்னும் ஆண்டவர்கிட்ட நெருங்கணும். ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க, ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. சில சூழ்நிலையில் ஆண்டவர் டக்குன்னு செய்வார், சில இடத்துலலாம் வருஷ கணக்கில் ஆக்கும். ஆனால் எத்தனை தாமதம் பண்ணாலும், சொல்லுங்கள், தாமதம் பண்ணாலும் நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். சொல்லுங்கள், தாமதம் ஆனாலும், நான் கேட்டது கிடைக்காம போனாலும், நான் வருஷக்கணக்காக உபவாசம் பண்ணி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது வராமல் போனாலும், என் ஆண்டவர் நிச்சயமாக ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் எனக்கு உதவி செய்து என்னுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் என் காரியத்தை அறிந்திருக்கிறார். Because your prayers, your supplication, your praises, it's been accepted in the sight of God. Hallelujah. சில நேரத்தில் ஆண்டவர் உடனே கொடுப்பார், சில நேரத்தில் வருஷம் கழிச்சு கொடுப்பார். 38 வருஷம் கழிச்சு ஒருத்தனுக்கு வியாதி சுகமாகுதுங்க. He has to wait for 38 long years. ஆபிரகாம் 25 வருஷம், எசேக்கியா 15 வருஷம். இப்படி நிறைய இருக்கு வேதத்தில். அவர் தாமதிக்கிறார் என்பதனால அவர் நம்மளை கைவிட்டுட்டார், மறந்துட்டார் அல்ல. ஆனால் குறித்த காலம் தரிசனம் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அதற்காக காத்திரு, அது பொய் சூறையாது. நம்முடைய தேவன் மகிமையான தேவன். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 சாமுவேல் 16:7 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இந்த உலகம் எதை பார்க்குதுங்க? நீ வச்சிருக்கிற பேனா, நீ வச்சிருக்கிற செல்ஃபோனு, நீ வச்சிருக்கிற வாட்சி, நீ வந்து இறங்கின காரு, நீ போட்டிருக்கிற ஷூ, நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு தான் உலகம் பார்க்குது. தெரியுமா?
பந்தாவாக போகணும் பிரதர். ஒரு ஃபங்க்ஷன் போனால் பந்தாவாக இருக்கணும், அப்போ தான் மதிப்பாங்க. அது மனுஷீகம், அதெல்லாம் அழிஞ்சு போகும். சிம்சோன் என்ன பலனா இருந்தான். சிம்சோனை போல பலசாலி இல்லவே இல்லை, பலனா இருந்தான். தெளிலாளுக்காக வாழ்ந்தான். தான் உள்ளத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை தான் உள்ளத்தை யாருக்கு கொடுத்துட்டான்? தெளிலாளுக்கு. தெளிலாளுக்கு கொடுக்கப்பட்ட இருதயம், உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட இருதயம் இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கவே கூடாது. we are anointed, நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் தேவனுடைய சொந்த பிள்ளைகளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம உள்ளத்தை பார்க்கிறார், கர்த்தர் உங்க இருதயத்தை பார்க்கிறார். உலகம் இந்த உலகத்தான் எதை பார்ப்பான்? ஆமாம், நீங்கள் என்ன சேலை கட்டியிருக்கிறீங்க, நீங்கள் என்ன செருப்பு போட்டுனுக்கிறீங்க, நீங்கள் உட்காருங்க, அவன் அதை தான் பேசுவான். ஏக்கா இந்த சேலை எங்கக்கா வாங்கினீங்க, நல்லா இருக்குதே, இந்த இது மோதிரம் எங்கே வாங்கினீங்க, நல்லா இருக்குதே, இதுதான் பேசுவான். செல்ஃபோன் பிரியர்கள் என்ன செய்வாங்க? செல்ஃபோனை காட்டி பேசின்னு இருப்பாங்க. ஆனால் தொற்கால் என்றதான ஒரு நல்ல சகோதரி மரித்து போனாள். அவளுடைய சிஷியர்கள் என்ன செஞ்சாங்க? அவளுடைய நற்கிரியைகள் எல்லாம் காட்டினாங்க. உலகம் ஏற்றுக்கொள்ளலை. நற்கிரியை உலகத்துக்கு தேவையில்லை. உலகத்துக்கு உங்கள் அடாவடி, உங்கள் பொய், உங்களோட உருட்டு பரட்டு தான் தேவை. அதுக்கு சம்பளம் கொடுக்குது. உண்மைதானே? உண்மைதானே? எதுக்கு படிக்கிறீங்க? ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறீங்க. அந்த கம்பெனியை சொல்லும், நீ ஒரு நாளைக்கு இவ்வளோ செஞ்சு ஆகணும், ஒரு நாள் எனக்கு இவ்வளோ சேல்ஸ் நீ பண்ணி ஆகணும். அப்போ இவன் என்ன பண்ணுறான்? அடித்து விட்றான் பொய்ய. இல்லாதது, பொல்லாதது, வராதது, வந்ததும் இல்லாதது இருக்கிறதும் போல் அட்டி. ஏன்? எப்படியாவது அந்த ப்ராடக்ட் என்ன செய்யணும்? சேல் ஆகணும். அடித்து விட்றான். ஆனால் அதோடைய உண்மைத்தன்மையை சொன்ன ஒருவன் என்ன செய்ய மாட்டாங்க? வாங்கவே மாட்டாங்க. இதுதான் உலகம். உங்கள் உண்மைத்தன்மையை உலகம் ஏற்றுக்கொள்ளாது, உங்கள் உண்மைத்தன்மை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா வரல. உண்மை, இந்த உண்மை உலகம் ஏற்றுக்கொள்ளாது. சொல்லுங்க, உண்மை உலகம் ஏற்றுக்கொள்ளாது. மாயையையும் பொய்யையும் குழப்பத்தையும் தான் உலகம் ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஆனால் நாம் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள். கர்த்தரோ நம்ம இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 5:8 வாசிக்கும்போது, மத்தேயு 5:8 வாசிக்கும் பொழுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமா ஒரு நாள் வரும். யூ வில் seek the face of Jesus. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் நம்முடைய ஆண்டவரை நிச்சயம் பார்ப்போம். யார் பார்க்க போறா? இருதயத்தில் சுத்தம். மாயமாலமானெல்லாம் இருக்கக்கூடாது, மாயமாலமே இருக்கக்கூடாது. ஸ்ட்ரைட். எஸ்னா எஸ், நோனா நோ. எஸ்ஸை வந்து நோ, நோ வந்து எஸ். சில பேர் சொல்லுவாங்க நியூட்ரல், சிலர் என்ன சொல்லுவாங்க? நியூட்ரல். அதுவும் மாயை தான். God accepts faithfulness. Amen. God accepts sincerity, truthful heart, a clear heart. இவங்க தான் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அருமையான தேட ஜனமே, கர்த்தர் உங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தி, கர்த்தர் இன்னும் உங்களை பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி ஒரு நாள் வரும், நான் தேவனை தரிசிப்பேன். சொல்லுங்க, நான் தேவனை தரிசிப்பேன். ஐ ஷல் see God. தேவனை பொழுதும் ஒருவனும் கண்டதில்லை, ஆனால் சுத்த இருதயமுள்ள தேவனை காண்பார்கள். ஹல்லேலூயா. யோபு 19:26 வாசிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை காண்பேன்.
இந்த தோல் முதல் அழுகி போனாலும் நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அவரை பார்ப்பேன் நானே. அந்நிய கண்கள் அல்ல. அந்நிய கண்கள் அல்ல. என் கண்களே அவரை காணும். என் கண்கள் அவரை காணும். யாரு? யாரு? தேவனை அறிந்தவர்கள், சுத்த இருதயம் உள்ளவர்கள், உற்சாக மனமாய் இருந்தவர்கள், சுத்த இருதயம் உள்ளவர்கள். நாம் நம்முடைய கண்களாலே தேவனை காண்போம். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 13:12 இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது கண்ணாடியாகிய இந்த வேத புஸ்தகத்தில் தேவனை காண்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. டெய்லி கண்ணாடி எடுக்கிறீங்களா? எது கண்ணாடி? வேத புஸ்தகம் நமக்கு என்னவா இருக்கிறது? கண்ணாடியா இருக்கிறது. இந்த கண்ணாடி எடுக்கிறவங்க அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். கும்பல்லையா? காலையில் எழுமன மட்டும் முத வேலை என்னது? வேதம். ஒரு பாட்டை பாடுங்க, வேதத்தை வாசிங்க. வாலிப பிள்ளைங்களாம் முழங்கால நெல்லுங்க, கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்களை அதிசயங்களை கர்த்தர் காண செய்வார். ஒருவன் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. உன் மேலே விழுந்து அவன் நொறுங்கி போவான். அந்த காரியம் அதுதான் பவுல் சொல்ற, இப்பொழுதோ நான் கர்த்தரை எதுல பார்க்கிறேன்? கண்ணாடியில நிழலாட்டமாய் பார்க்கிறேன். அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். எப்பொழுது? வருகையில. என் மாம்சம் அழுகி போனாலும், ஆஃப்டர் மை டெத், எலும்பெல்லாம் சிதறி போயிடுச்சு, எலும்பெல்லாம் என் மாம்செல்லாம் புழு தின்னு முடிச்சிருச்சு, அழுகி போயிடுச்சு. ஆனாலும் என்னை சிருஷ்டித்தவரும் எனக்கு நித்திய ஜீவன் கொடுப்பேன் வாக்குரைத்தவரும், உலகம் சொல்லும் அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் என்னடா உயிரோட வரப்போற, செத்தே போயிட்டான், அது உலகம் சொல்லும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு நித்திய ஜீவன் அருளி செய்திருக்கிறேன். என் அப்பத்தை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இனமுள்ள ஜீவனற்ற எலும்புகள் எல்லாம் ஒரு சேனையாய் எல்லாம் சேர்ந்து அவையில் எல்லாம் என்ன செய்யும்? உயிரோட எழும்பும் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறாரு. அது நடந்தது, இப்பொழுது நடக்க போகிறது. அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் யாரை அவர் எடுத்துக்கொள்ள போறார்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள், இப்பொழுது கண்ணாடியிலே பார்க்கிறவர்கள். சொல்லுங்க, இப்பொழுது கண்ணாடியில் பார்க்கிறவர்கள், அப்பொழுது அன்றைக்கு அவர் முகமுகமாய் பார்க்கிறார்கள். இப்போது நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? கண்ணாடியில் இந்த கண்ணாடி இல்லைங்க, முகம் பார்க்குற கண்ணாடி இல்லைங்க, வேத வசனமாகிய கண்ணாடி. உண்மையாக இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. வேதம் வாசிக்கல, காலையில் ஏஞ்சுன்னா பைபிள் வாசிங்க. கண்ணாடியில் தேவனை பார்க்கிறவன் தான் அந்நாளிலே, அப்பொழுது எக்கால சத்தம் கேட்கும் பொழுது, பிரதான தூதன் இறங்கி வரும் பொழுது, கிறிஸ்துவ மத்திய ஆகாயத்தில் இருக்கும் பொழுது, அப்பொழுது நாம் அவரை முகமாய் பார்ப்போம். ஹல்லேலூயா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆனாலும் அவர் வெளிப்படும் போது இருக்கிற வண்ணமாவே நாம் அவரை தரிசிப்பதினால், அவர் எப்படி இருக்கிறாரோ நானும் அப்படியே மாறிடுவேன். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நான் மாறிடுவேன். அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். we will be same, we will be equal to him as he is. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நானும் இருப்பேன். அப்போ எவ்வளோ இயேசுவை போல நம்ம மாறணும். அப்போ இயேசுவை போல ஜீவித்தாதான் இப்பொழுது நாம் இயேசுவை போல நாம் ஜீவிக்க முற்பட்டால், if we commit our life, commit our ways, commit our hearts, commit our spirit, இப்போது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பாதை, நம்முடைய நினைவுகள், என்னுடைய இருதயங்கள், என்னுடைய தோற்றங்கள் கிறிஸ்துவிடத்தில் ஒப்பு கொடுத்து கிறிஸ்துக்காய் காத்திருக்கும் பொழுது, அப்பொழுது நாம் கிறிஸ்துவை போல இருப்போம். சொல்லுங்க, இப்பொழுது நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். Commit your life,
commit your ways. இப்பொழுது நீ நிழலாய் பார்க்கிற இயேசு அப்பொழுது ஒவ்வொருவரும் முகமுகமாய் பார்ப்போம். இன்றைக்கு நம்ம சத்தியத்தை கேட்டுக்கொண்டோம். மனாசேயின் பிள்ளைகள் மோசேயிடத்திலே நியாயம் கேட்கிறார்கள். ஆனால் மோசேயிடத்தில் என்ன இல்லை? அதற்கு பதில் இல்லை. சட்டம் அப்படிதான் இருக்கிறது. பெண் பிள்ளைகளுக்கு சொத்து பங்கு காணியாய்ச்சல் ஏட்டம் இல்லை. ஆனாலும் மோசே கர்த்தரிடத்தில் போய் கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், மோசே அவர்கள் சொல்லுகிறது சரிதான், நீ அவர்களுக்கு என்ன செய், சுதந்திரத்தை கொடு. அருமையான தேவ ஜனமே, இந்த பூமியில் இருக்கிற சட்டம் சொல்லுகிறது என்றால் பரலோகத்திலே சட்டம் அதிக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சாலமோனில் சொல்றார், சாலமோனே நீ என்னை அறிந்து உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடு நீ செய்வி. ஆமென். அப்போ இருதயமே மகா திருக்கும் மகா கேடு உள்ளது. அந்த திருக்குள்ள இருதயத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி நீங்கள் சுத்தப்படுத்தினீங்கன்னா இருதயத்தை நிரவினால் வாய் பேசும். அப்போ வாய் எதை பேசுகிறது? கர்த்தருடைய மகிமையை பேசுகிறது, கர்த்தர் நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறது. அப்போ பேசும் பொழுது நம்முடைய இருதயம் சுத்தமாகும். ஆமென். சுத்த இருதயம் உள்ளவர்கள் கர்த்தரை தேவனை காண்பார்கள். இப்பொழுது நாம் கண்ணாடியிலே வேத வசனம் மூலமாய் தேவனை பார்க்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரும், அப்பொழுது நாம் என்ன செய்ய போறோம்? முகமுகமாய் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கடைசியா நான் என்ன வாசித்தோம்? 1 யோவான் 3:2 வாசிக்கிறோம். இப்பொழுது நாம் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இன்னும் அது என்ன செய்யப்படல, வெளிப்படவில்லை. இப்போது எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை போல இருக்கிறோம். அன்னைக்கு தான் தெரியும் நான் தேவனுடைய பிள்ளையா, மறுரூபமாக்கப்பட்டானா மறுரூபமாக்கப்படலையான்னு. இப்போ எல்லாமே ஒன்றா தான் இருக்கும், எல்லா முட்டையும் ஒன்றா தான் இருக்கும். எல்லா முட்டையும் அந்த தாய் பறவை என்ன செய்யும்? ஆமாம், ஆமென். ஒரு 10 முட்டை 12 முட்டைன்னு சொல்லி கிராமத்தில் அந்த கோழிக்கு அடை வைப்பாங்க. அந்த தாய் என்ன செய்யும்? வெட்டக்கோழி என்ன செய்யும்? அடை காக்கும். பொரிக்கிற முட்டை பொரிக்காத முட்டை எல்லாம் ஒன்றா இருக்கும். அன்னைக்கு அந்த முட்டை 21ஆம் நாள் தான் தெரியும் எந்த நல்ல ஆரோக்கியமான முட்டை, எது ஒழுங்கா தாய் அனல்ல இருந்தது என்றது அன்னைக்கு தான் தெரியும். குஞ்சு பொரிச்சாதான் தெரியும். அது போல தான் தேவனுடைய ஜனமே, இப்பொழுது நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இன்னும் தான் தெரியும் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இல்லையான்னு. அதுக்கு நாம் இப்பொழுது என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் அவரை முகமுகமாய் பார்க்க போகிறோம். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த நாட்களிலே தகப்பனே, நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். ஆங்கிலம் எப்படி இருப்பேன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீர் வெளிப்படும் பொழுது ஆண்டவரே, நான் உம்மை போல மாற எனக்கு இப்பொழுது கிருபை தருவீராக. வருகை அன்னைக்கு நான் பார்த்துக்கலான்னு சொல்லலை, இன்னைக்கு இயேசு வந்தால் பார்த்துக்கலாம் இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லை, அப்புறம் செஞ்சுக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் செய்யலாம், அப்புறம்ன்றது டோன்ட் போஸ்ட்போன். அது நாளைக்கு பார்த்துக்கலாம், சாயங்காலம் பார்த்துக்கலாம், அப்போ பார்த்துக்கலாம் இல்லை, பி டூ லேட். ஆண்டவர் சொல்கிறாரு, தேவச்சனமே, அவருடைய நியாயம் அவருடைய நீதி என்ன? எல்லாருக்கும் நித்திய ஜீவன் கொடுப்பேன் என்று. ஆனால் கண்டிஷன் என்ன? நாம் அவருடைய சொந்த இரத்தத்தால் கழுவப்பட்டு ஹல்லேலூயா சுத்த இருதயத்தோடு உற்சாகமான மனம் இருக்கும் பொழுது நாம் அவரை முகமுகமாய் பார்க்கலாம், அவரை நாம் தரிசிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே நல்ல தலைகளை என்றைக்குமே ஜெபம் சொல்லும் பொழுது தலையை கீழே போடாதீங்க. என்றைக்குமே நம்ம ஆண்டவர் கீழே பூமியில் இல்லை, அவர் வானத்தில் மகிமையிலே இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, தகப்பனே, நீர் இருக்கிற வண்ணமாய் ஆண்டவரே நானும் இருக்க ஆண்டவரே கிருபை செய்வீராக. மகிமையில் நம்மேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். மகிமையில் நம்மேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள்
நல்ல நாள், பாக்கிய நாள். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, மகிமையில் நீர் வெளிப்பட போகிறீர். யாரெல்லாம் கர்த்தருடைய மகிமையிலே தங்களை வைத்து அந்த மகிமைக்காக காத்திருக்கிறார்களோ, அன்றைக்கு கர்த்தரை ஒவ்வொருவரும் தரிசிக்க போகிறோம். நீ விடுபடுகிறதும் கைவிடப்படுகிறதும் இன்றைக்கு எடுக்கிற தீர்மானம் தான், நாளைக்கல்ல. டுடே வாட் இஸ் யுவர் கண்டிஷன், வாட் இஸ் யுவர் பொசிஷன், வேர் டு யூ ஸ்டாண்ட் பிஃபோர் காட். இன்னைக்கு கூட ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய நிலை, ஆவிக்குரிய ஜீவியத்துடைய தரம், தேவர் மேல உள்ள அன்பு, தேவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை, விசுவாசம், இட்ஸ் a genuine, உண்மையா இருக்கிறதா? உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறோமா? மகிமையில் இயேசு வரப்போகிறார். இன்னும் இன்னும் ஆண்டவரை அறியணும்னா இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நீங்க மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், தவறாம சபைக்கு வரலாம், தவறாம கர்த்தருடைய பந்தி எடுக்கலாம். ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்னை முழுசா அறிஞ்சு வச்சிருக்கிறியா? சில காரியத்திற்காக நீ போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த போராட்டத்திலிருந்து நீங்கள் அதை சங்கிலி போல கட்டி வச்சிருக்கிறான் பிசாசு. ஸ்டில் பேட்லிங், ஸ்டில் வீப்பிங், ஸ்டில் ஸ்ட்ரகிளிங். நான் சொல்கிறார், இல்லை, நான் உங்களோட விடுதலை கொடுத்துட்டேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், உங்களோட பலவீனங்களெல்லாம் பலத்துக்குமாய் மாறட்டும், உங்கள் குறைவில் நிறைவாய் மாறட்டும், உங்கள் துக்க நாட்கள் ஓய்ந்து போகட்டும். உடைய பலவீனப்படுத்துகிற எல்லா சுத்த கிரியைகளும் இப்பொழுது எரிக்கப்படுவதாக. அவர் இரத்தத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் அவருடைய அபிஷேகத்தினாலும் நுகங்களை கர்த்தர் முறிப்பாராக. ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, ஊழியம் இல்லை, கர்த்தரை இன்னும் அறியவில்லை என்றால் நாம் எப்படி நித்திய ஜீவனுக்குள்ள போகும்? கமிட் யுவர் லைஃப், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. காலம் இனி இல்லை. வசனத்தின்படி என்றைக்கோ கர்த்தர் வந்திருக்கிறோம், ஆனால் அவர் தாமதிக்கிறார் என்று சொல்வதற்கு இன்னும் அநேகர் மனம் திரும்ப வேண்டும், இன்னும் முழுமையாக அவரை பற்றி கொள்ள வேண்டும். ஞானஸ்நானம் எடுத்தவங்க, ரட்சிக்கப்பட்டவங்களாம் இன்னைக்கு அந்த அனுபவத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்றால், you have to renew your experience of baptism. You should renew your salvation. You should renew your anointing. உங்களோட அபிஷேகத்தை புதுப்பிங்க, ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கையை புதுப்பிங்க, ரட்சிப்பு என்றதன் அடிப்படையை புதுப்பிங்க. அப்பொழுது கர்த்தர் உங்கள் மத்தியிலே புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். புதிய பலனை கர்த்தர் கொடுப்பார், புதிய கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார், புதிய பலனை கர்த்தர் கொடுப்பார். கரலை தட்டி ஆர்ப்பரிங்க. ஷகலபதிட மமகபு ரிதனமா ஹகதட ரதிடப. கரலை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஓ ஜீசஸ், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. கையின் பிரயாசனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அந்த மகிமையை நாளுக்காய் நான் காத்து கொண்டு இருக்கிறோம். மகிமையில நான் உம்மை பார்க்க போகிறோம் ஐயா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.